கேஸ்ட்ரோஎசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ், ஹார்ட் பர்ன் இதெல்லாம் இருந்தால் எப்படி எனக்கு டயக்னோஸ் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களோட கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட்டை அப்ரோச் பண்ணி கண்டிப்பாக எண்டோஸ்கோபி பரிசோதனை பண்ணுங்கள். எண்டோஸ்கோபி அப்படின்னா ஒரு கேமரா பொருத்தப்பட்ட ஒரு மெல்லிசான டியூபை வந்து வாயு வழியாக செலுத்தி அந்த ஃபுட் பைப்பில் வந்து அந்த லோவர் எசோஃபேஜியல் ஸ்பிங்டர் எப்படி இருக்குது, அதிலிருந்து ரீஃப்ளெக்ஸ் ஆகுதா, ஸ்டமக் ரீஃப்ளெக்ஸ் ஆகுதா, ஏதாவது புண்கள் ஏற்படுதா, ஈசோஃபேஜைட்டிஸ் ஏற்படுதா, அல்சர்ஸ் இருக்கா, பேரட்ஸ் அல்சர்ஸ் இருக்கா, ப்ரீ கேன்சரஸ் லீஷன் இருக்கா, எல்லா விஷயங்களுமே ஒரு சின்ன ஒரு 30 வினாடிகள் பண்ணக்கூடிய ஒரு எண்டோஸ்கோபி டெஸ்ட் மூலியமாக கண்டுபிடிக்கும். இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா இதை ஊர்ஜிதப்படுத்திருக்காக மேலும் 2 டெஸ்ட்டுகள் இருக்குது. ஒன்று வந்து ஈசோஃபேஜியல் மேனோமெட்ரி அப்படிங்கிறதுங்க. அது வந்து லோவர் ஈசோஃபேஜியல் ஸ்பிங்டரோட ப்ரெஷரை வந்து துல்லியமாக கணிக்கக்கூடிய ஒரு டெஸ்ட். இன்னொன்று வந்து 24 ஹவர் பிஹெச் மானிட்டரிங்கிறது. இதில் வந்து சின்ன சின்ன ஒரு ப்ரோப்ஸை, சென்சிட்டிவ் சென்சார் ப்ரோப்ஸை வந்து உணவு குழாயில் செலுத்திடுவோம். அதில் வந்து என்றைக்காவது அந்த ரீஃப்ளெக்ஸ் ஆகிட்டு வரும்போது அந்த அசிடிட்டி லெவலை வந்து அந்த சென்சார்ஸ் வந்து கண்டுபிடிச்சி 24 ஹவர்ஸில் அது மேப் பண்ணி கொடுக்கும். அப்போது உணவு குழாயில் ஆசிட் ரீஃப்ளெக்ஸ் இருக்காங்கிறதையும் அது மூலியமாக கண்டுபிடிக்க முடியும். வீட்டிலையே 8 விஷயங்கள் பண்ணிங்கன்னா அசிடிட்டி, ஸ்டமக் அல்சர்ஸ், ஹார்ட் பர்ன், நெஞ்சு கரிச்சல் இதுலேருந்து 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிட முடியும். இந்த 8 விஷயங்கள் என்னங்கிறத ஃபாஸ்ட்டாக பார்ப்போம். நம்பர் 1 இம்பார்ட்டண்ட் வந்து பால். பாலில் வந்து நிறைய அல்கலைன் சப்ஸ்டன்சஸ் இருக்கிறதுனால இம்மீடியட்டாக குடித்த உடனே வயிற்றில் இருக்கிற அசிடிட்டியை வந்து ரிலீவ் பண்ணும். பால்னு ஏதோ ஒரு காஃபிலையோ டீலையோ வேறு மில்க் பவுடர்ஸ் இது மாதிரிலாம் கலந்து குடிக்கவே வேண்டாம். வெறும் பால் குடிக்கிறதே மிதமான ஹீட்டில் குடிக்கிறது மிக மிக அவசியம். இரண்டாவது வந்து அப்ரைட் பொசிஷனில் உட்காந்துக்கணும். நெஞ்சு கரிச்சல் வருது அப்படின்னு நம்ம ஏதோ ஒரு சோடா குடிச்சிட்டு போய் படுத்துருவோம். அது மிக மிக தவறு. அப்ரைட் பொசிஷனில் இருக்கணும். மூன்றாவது முக்கியமான விஷயம் வாழைப்பழம். வாழைப்பழம் வந்து ஹைலி அல்கலைனான ஒரு ஃப்ரூட். அது இம்மீடியட்டாக உங்களுடைய ஆசிட் ரிஃப்ளெக்ஸை நியூட்ரலைஸ் பண்ணும். நான்காவது பேக்கிங் சோடா. இது நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற சோடா தான். அதை வந்து கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் வந்து தண்ணியில் கலந்து வெகுப்பான தண்ணியில் கலந்து குடிச்சிட்டிங்கன்னா 2 மினிட்ஸில் அது வந்து ரிலீவ் ஆகும். அடுத்தது சூயிங் கம்ஸ், சுகர் இல்லாத பபிள் கம்ஸ். இது என்ன பண்ணுன்னா நம்மளுடைய கேஸ்ட்ரோ கோலிக் ரிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறத சீக்கிரம் அதிகப்படுத்தி கொடுக்கும். நம்ம சூ பண்ண உடனே வந்து நம்மளுடைய டைஜஷன் ப்ராசஸ் அதிகமாகி ஃபுட்டு ஸ்டமக்கில் இருக்கிற ஃபுட்டு வந்து சிறுகுடலுக்கு கிராஸ் ஆயிரும். ஆறாவது முக்கியமானது இஞ்சி. இதுவும் வந்து ப்ரோகைனடிக் எஃபெக்ட் வித் அல்சர் நியூட்ரலைசிங் எஃபெக்ட் இருக்குது. ஏழாவது வந்து நம்மளுடைய சோம்பு, மல்லித்தூள் இதெல்லாமே வந்து ரொம்ப முக்கியம். அதனால தான் நிறைய டைம் வந்து சாப்பிட்டோன்னே சோம்பு சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து ரொம்ப இதமாக இருக்கும். எட்டாவது முக்கியமானது ஆப்பிள் சிடார் வினிகர். இந்த வினிகரும் என்ன பண்ணுன்னா தண்ணியில் கலந்து குடிக்கும்போது நம்மளுடைய அசிடிட்டியை நியூட்ரலைஸ் பண்ணும், கார்போஹைட்ரேட் அப்சார்ப்ஷன் வந்து டிலே பண்ணும். இது எல்லாமே ஸ்டமக் சூத்தனிங் எஃபெக்டாக இருக்கும். நிறைய பேர் வந்து ரெகுலராகவே சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி ஒரு வார்ம் வாட்டரில் ஆப்பிள் வினிகர் போட்டு குடிக்கிற பழக்கம் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். ஸோ இந்த 8 விஷயங்களுமே 5 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து இந்த அசிடிட்டியோட ரிலீஃபை வந்து ஹோம் ரெமெடிஸாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பால் குடிக்கிறது நம்மளுடைய வயிற்று அல்சருக்கு நல்லதா அப்படின்னா கண்டிப்பாக நல்லதுங்க. என்ன ரீசன் அப்படின்னா பால் வந்து அல்கலைனான ஒரு சப்ஸ்டன்ஸ். குடித்த உடனே கம்ப்ளீட்டாக வயிறில் போய் ஆசிட் இருந்ததுன்னா ரிலீவ் பண்ணும். அதே மாதிரி பாலில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால கால்சியம் வந்து ஆசிடுக்கு ஆப்போசிட்டான ஆக்ஷனை வந்து பண்ணும். பட் அதில் இருக்கிற கெட்ட விஷயம் என்னென்னா பாலில் வந்து நிறைய ஃபேட் இருக்குங்க. அந்த ஃபேட்டும் சேர்ந்து மறுபடியும் ஒரு மைல்டாக ஒரு அசிடிட்டி ரியாக்ஷனை க்ரியேட் பண்ணலாம். இன்னொன்று நிறைய பேருக்கு பால் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தை ட்ரிகர் பண்ணி விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இதை எப்படி தவிர்த்துக்கலாம் அப்படின்னா லோ ஃபேட் மில்க்குன்னு சொல்லி மார்க்கெட்டில் இருக்குது. பாலை வந்து ஆல்ரெடி கடைஞ்சி லோ ஃபேட் ஸ்கிம்டு மில்க்குன்னு சொல்லி அவைலபிளாக இருக்கும். அதை எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ் டைப் ஆஃப் மில்க்ஸ் லைக் சோயா மில்க்ஸ் இருக்குது, ஆல்மண்ட் மில்க்ஸ் இருக்குது. இந்த மாதிரி மற்ற பால் வகைகளும் எடுத்துக்கிறது மிக அவசியமாக இருக்கும். பட் பாலை வந்து ஓவர் யூஸ் பண்ணுறதும் தவறு. பால் நிறைய ஒரு 2 டம்ளர் குடித்தா உடனே சரியாகும். அந்த மாதிரி ஓவர் அப்யூஸ் பண்ணுறதும் மிக மிக தவறான விஷயம். கேஸ்ட்ரோஎசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸை பற்றி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எங்களோட யூடியூப்பில் இருக்கிற பிளேலிஸ்ட்டில் போய் கமெண்ட் செக்ஷனில் எல்லா டவுட்ஸும் கேளுங்க. தொடர்ந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக். நன்றி, வணக்கம்.